உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர் மலிவேணியன் அலகிற்சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அந்த 27 நட்சத்திரங்களையும் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதில் ரோகிணி என்ற நட்சத்திரத்துக்கு அந்த பெண் மீது மட்டும் அதிகமாக மையல் கொள்ள அந்த மாமனாருக்கு அது பிடிக்காமல் போக நீ அழிந்து படுவாய் என்று சபிக்க அவன் ஒவ்வொரு கலையாக குறைந்து கொண்டே வந்தான். அந்த 3ஆம் பிறை வரும்போது இறைவனது திருவடியில் விழுந்து வணங்குகிறான். சிவபெருமானை வணங்கி, ஐயா எனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்ன உடனே கவலைப்படாதே, நீ மன்னிக்கப்படுவாய், மன்னித்தாய். ஏன்னா பாவ மன்னிப்பு சிவபெருமானே வழங்குறார். அன்றைக்கி வழங்கிய முதல் பாவ மன்னிப்பு. அவரை தூக்கி தனது தலையிலே வைத்து கொண்டார். அன்றிலிருந்து கலை வளர தொடங்கியது என்று செய்தி. நாம் ஏதாவது தப்பு பண்ணால் இறைவன்கிட்ட போய் நம்ம மனதார மன்னிப்பு கேட்டால் அவன் மன்னிக்கிறான், மன்னிப்பான் என்ற செய்தி. வாழ்க்கையில் மனுஷனாக பிறந்துட்டோம். தவறு, எர் இஸ் ஹியூமன், தவறுவதே மனிதன். அப்போது இறைவன் நம்ம கூட இருந்தான்னா நம்ம தவறுனா கூட இந்த தவறை அவன் மன்னிப்பான் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். அதனால தான் எல்லாரும் நம்ம தப்பு பண்ண போகிறோம், நம்ம தூக்கி உள்ளே போட போகிறாங்க, அதுக்கு முன்னாடியே ஜாமீன் வாங்கிடணும். முன் ஜாமீன், ஆன்டிசிபேட்டரி பெயில். இதுதான் அந்த பிறையை பாடுவதற்கு என்ன. இவங்கெல்லாம் தவறு செய்த பிறையை உன் தலையில் வைத்தாய், அவனுக்கு மன்னிப்பை அருளினாய், ஏன் எங்களுக்கும் செய்ய மாட்டியா அப்படிங்கிறத இறைவனுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக, நினைவுபடுத்துவதற்காகவே எல்லாரும் பிறைசூடிங்கிற வார்த்தையை முதல்ல போட்டு பாடினாங்க. சுந்தரரும் அதற்கு என்ன விதி விலக்கா? தப்பு பண்ணிட்டு தானே கீழே இறங்கி வந்திருக்கிறாரு. பித்தா பிறைசூடி பெருமானேனர். சிவப்புலம்பாயிட்டார். எங்கே இறைவனது திரு கண்ணோக்கம் நிகழ பெற்றதோ அன்றைக்கே இவர் சிவப்புலம்பாகிறார். அடுத்தடுத்து வெவ்வேறு தலங்கள் காண ஆசைப்படுகிறார். நன்றே சிவம் கண்ட அரூரர் மன்றுளான் கான் களிப்பில் மின்னும் சிவப்பிழம்பு ஆவார். கன்றாகி நல்லூரான் பணிவார். கன்றாகி நல்லூரான் பணிவார். நல்லூருங்கிற ஊருக்கு போய் இறைவனை வணங்குகிறார். தலங்கள் பல காண தவிப்பார். நலம்கொள் மணக்கோலம் விலகாதே. அதே மணக்கோலத்திலே போகிறாரு. அதே சேம் ட்ரெஸ் கோடிஃபிகேஷன். இறைவன் சொன்னார், இந்த ட்ரெஸ்லேயே நீ இரு, நல்லா இருக்கிற, பார்க்க அழகாக இருக்கு, எனக்கு பிடிக்குதுன்னாரு. நீ சண்டை போட்ட இல்லையா, உன் பேர் வன் தொண்டர்னு பேரும் கொடுத்துட்டார். தலங்கள் பல காண தவிப்பார். நலங்கொள் மணக்கோலம் விலகாதே. இலங்கும் பதிகங்கள் பல செய்வார். பாட ஆரம்பிச்சிட்டார். வன்மை வழக்குரைத்த வடிவுடை ஆரூர நீயும் வன்தொண்டர் என்ற பெயர் உலகில் வழங்கிவிட பன்வகை தொண்டு பாரினில் உண்டு, பல்வகை தொண்டு பாரினில் உண்டு எனினும் அன்பு தொண்டு எனில் அதுவே நான் விரும்பும் தமிழால் எனை பாடும் தனிச்செயலே. தமிழால் எனை பாடும் தனிச்செயலே. அமிழ்தாய அர்ச்சனையும் அதுவே ஆகும். அமிழ்தாய அருச்சனையும் அதுவே ஆகும். குமிழ் சிரிப்பு குளையானும் குமுதவாய் மொழிய. குமிழ் சிரிப்பு குளையான் யார்? சிவபெருமான். குமிழ் சிரிப்பும் கொவ்வை வாயும் அப்படின்னு நாவுக்கரசர் பாடுறார் இல்லையா, அதை இங்கே நினைவுக்கு வருது சுந்தரர் பெருமானுக்கு. குமிழ் சிரிப்பு குளையானும் குமுத வாய்மொழிய கமல் கவிதை தமிழாரம் தரப்பணிப்பார். கமல் கவிதை, அந்த கவிதையில் வாசம் கமல் தான். கமல் கவிதை தமிழாரம் தரப்பணி, அந்த ஆரம் இல்லை, தமிழாரம் சூடப்பட்ட மாலை, தமிழாரம் தரப்பணிப்பார். எனக்கு சூடுறா, தமிழால் மாலை சூடு, மணக்கும் தமிழால் மாலை சூடுன்னார். பொற்பாத மலர்களையே தன் மனத்து கும்பிட்டு வெற்புடைய வேந்தனுமே தனக்காய் தரணி வந்து, வெற்புடைய வேந்தனுமே தனக்காய் தரணி வந்து வெற்றி பெறு வழக்கின் பயனறியா தன்னையும் உற்றதாயன உணர்த்திய உன்னதனே அடியனும் ஒரு கடலாம் உன் பெருமை எப்படி எடுத்துரைப்பேன். ஒரு கடலாம் உன் பெருமை எப்படி எடுத்துரைப்பேன். நான் சின்ன பையன்,
நறுங்கொன்றை நாயகனும் நற்றிரு நயன வழி அருளி நெருங்கவே என்னை பித்தன் என்று வசைந்தனையே. நொறுங்கி போகிற மாதிரி என்னை பித்தன்னு கூப்பிட்டலடா. பெரும் பாட்டின் பிறப்பாய் பித்தன் என பேசிவிடு. பெரும் பாட்டின் பிறப்பாய் பித்தன் என பேசிவிடு. உரைத்த மொழி உள்வாங்கி அன்பே ஊற்றாக மறைகண்ட வேதியனை பித்தா பிறைசூடி பெருமானே உரை அன்பு உருகி கடலாக கவிகேட்ட கரைகண்டன் நின்ற தமிழால் காலமெல்லாம் தனை பாட அருள்வார். நன்றே சிவம் கண்ட ஆரூரர் மன்றுளான் கான் கழிப்பில் மின்னும் சிவப்பிளம்பாவார். கன்றாகி நல்லூரன் பணிவார். நல்லூருங்கிற ஊருக்கு போய் இறைவனை வணங்குறார். தலங்கள் பல காண தவிப்பார். நலங்கொள் மணக்கோலம் விலகாதே இலங்கும் பதிகங்கள் பல செய்வார். முழங்கு புகழ் நாவலூர் பதிபணிந்து, நாவலூருக்கு தான் பிறந்த ஊருக்கு வந்து அங்கே உள்ள சிவபெருமானை வணங்குகிறார். அண்மையூர் திருத்துறையூர் புகுந்து பெண்ணை நதியாடி திருக்கோவலூரானை எண்ணி மிக வணங்கி தவ நெறி வேண்டி வண்ணமாய் ஆட்கொண்ட தில்லையானை காண இணைப்பார். அதாவது தன்னை ஆட்கொண்ட தில்லையம்பதியை பெருமானை காண்பதற்கு தில்லை காண எண்ணுவார். பக்கத்தில் திரு அதிகை வீரட்டானம் பன்ருட்டி, இன்றைய பன்ருட்டி திரு அதிகை வீரட்டானம். அதிகை கடில வீரட்டானத்துறை அம்மானேன்னு நாவுக்கரசர் பாடிய தலம். கெடிலம்ங்கிறது நதி, அந்த நதி அது பக்கத்தில் போகுது. அதிகை கெடிலம் திருவதியைங்கிற ஊர். திரு அதிகை கடில வீரட்டானத்து உரை அம்மானே அப்படின்னு நாவுக்கரசர் பாடின திருவதிகை வீரட்டானம் வருகிறார். அந்த வீரட்டானத்துக்குள்ளே போக மாட்டேங்கிறார். ஏன்னா உளவாரப்பணி செய்த உயர் பெருமான் அப்பர் மிதித்த பதி, அவர் கால்பட்ட இடத்துல என் காலா அப்படின்னு அந்த ஊருக்குள்ளே நுழையாமல் அருகுல சித்தவடம் அப்படிங்கிற ஒரு மடத்தில் போய் தங்குறார். திருநாவுக்கரசரது உளவாரம் தரை தொட்ட ஒரு தலம் என்ற ஓர்மையில் ஒடுங்கியே கூசி அருகுல சித்தவடம் ஏகி தூங்க தலை சாய்ப்பார். அந்த சித்தவடம் மடத்தில் போய் பரிசரங்களோட படுத்திருக்கிறார். அருகுல பகலெல்லாம் நடந்த களைப்பில் தூங்கிட்டார். திடீர்னு பார்த்தா இவருடைய தலையில் யாரோ காலால் மிதிக்கிறாங்க. இவருடைய தலையில் யாரோ காலால் மிதிக்கிறாங்க. பார்த்தா அந்த பக்கத்தில் ஒரு பெரியவர் படுத்திருக்கிறாரு. அவர் தன்னுடைய காலை அப்படியே 2 திருவடிகளையும் அவருடைய தலையில் வச்சு அழுத்துறாரு. ஓஹோ, வயசான பெரியவரேன்னு எந்திரிச்சு அடுத்த பக்கம் போய் படுக்கிறார். கொஞ்ச நேரம் ஆச்சு, தூங்குறார். நல்ல தூக்கத்தில் திரும்பவும் அதே தலையில் யாரோ மிதிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. எந்திரிச்சு பார்க்குறார். அதே பெரியவர் கேட்குறாரு, என்ன சாமி நீங்கள் யார்? அங்கே படுத்தேன், அங்கேயும் வந்து தலையில் மிதிச்சேங்க. ஏதோ வயசான காலம், ஏதோ தெரியாமல் மிதிச்சிட்டேங்கன்னு இந்த பக்கம் பார்த்தா திரும்பவும் இங்கே வந்து என் தலையில் மிதிக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு ஒன்றும் புரியலை. தூக்க கலக்கம், ராத்திரி சரியாகவும் யார் மிதிக்கிறானும் புரியலை. அந்த பெரியவர் கேட்குறாரு, என்னை தெரியலையோ சுந்தரா, என்னை தெரியலையோங்கிறார். அப்போ தான் இவருக்கு புரியுது, ஆகா தன் தலையிலே 2 தடவையும் மதித்தவர், திருவடி தீட்சை தந்தவர் பெருமான் அல்லவா என்று உணர்கிறார். வழிபடுகிறார், வணங்குகிறார், கூத்தாடுகிறார், குதிக்கிறார். பாருங்கள், 2 தடவை அவருக்கு தீட்சை, திருவடி தீட்சை அவருக்கு 2 தடவை கிடைக்குது. சுந்தரருக்கு எல்லாமே 2 தான். இப்போ இந்த இடத்துல நான் சொல்கிறேன், 2 தடவை திருவடி தீட்சை கிடைக்குது. சிவபெருமான் வந்து வயதான முதிய பெரியவராக மாறி இவர் தலையில் தனது 2 இணையடிகளையும் வைக்கிறார். ஒரு தடவை வச்சோடனே எந்திரிச்சு அடுத்த பக்கம் படுக்கிறார். அடுத்த பக்கமும் தலையில் திருவடி தலை கொள்கிறார். இவருக்கு 2 கல்யாணம், அங்கேயும் 2. அப்புறமா திரும்ப திரும்ப நான் இதை வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஆதிசைவர் குலத்தில் பிறந்த இவருக்கு பிறந்த வீடு ஆதிசைவர் வீடு, வளர்ந்த வீடு அரசமனை. அங்கே 2 விதமான வளர்ப்பு.
இவரை தனது அடிமை என்று வாதாடுகிறார். தடுத்து ஆட்கொண்ட புராணத்திலே சிவபெருமான் பெரிய வயதான முதியவராக வந்து அங்கேயும் 2 ஓலை, ஒரு ஓலை படி ஓலை, இன்னொரு ஓலை மூல ஓலை, 2 ஓலை அங்கே வருது. இங்கே அது முடிஞ்ச உடனே சித்தப்படத்தில் வந்து படுத்து கிடக்கிறாரு மடத்தில். அங்கே 2 தடவை தீட்சை. எல்லாருக்கும் நமக்கெல்லாம் தெரியும் அவருக்கு 2 மனைவி, அதுவும் 2. சத்தியத்தை மீறி சங்கிலியை விட்டு பிரிந்து ஒற்றியூரிலிருந்து விலகி வருகிறார். 2 கண்ணும் போச்சு, அதுவும் 2. திரும்பவும் வராரு. பறவைகிட்ட வந்து தன்னால் திரும்பவும் வந்து சேரணும்னு ஆசைப்படுறாரு. பறவை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. தனது பரிசனத்தை அனுப்புகிறார், முடியலை. 2வது சிவபெருமானையே வேண்டுகிறார். சிவபெருமானே இவருக்காக 2 தடவை தூது போகிறார், அதுவும் 2. பறவையின் ஊடல் போக்க சிவபெருமான் சுந்தரருக்காய் 2 முறை தூது செல்கிறார். பரமன் எண்ணியிருந்தால் முதல் முறையிலேயே பறவையின் ஊடலை தீர்த்திருக்க முடியாதா? முடியும். 2 தடவை என்பது பழக்கப்பட்டதாலோ என்னவோ 2ஆம் முறைதான் தூது வெல்கிறது. சேரமான் பெருமான் இவரோட ஃப்ரெண்டு, நண்பர், அரிய நண்பர், அழகிய நண்பர், மன்னர், அரசர். அவருடைய மலைநாட்டுக்கு இவர் 2 தடவை செல்கிறார், அதுவும் 2. சேரமான் பெருமானின் மலைநாட்டுக்கு இவர் 2 முறை பயணம் செய்து 2ஆம் முறை கைலாய பயணமாகிறார். இவர் பொன் பெற்றார் இறைவனிடம். 2 இடத்துல பொன் பெறுகிறார். புகழூரில் செங்கலே பொன்னாகிறது. திருமுதுகுன்றத்திலே இன்றைய விருத்தாசலத்திலே இவருக்கு 12,000 பொன் வழங்கப்படுகிறது. 2 தடவை பொன். இவரை பசிக்கிறது. 2 இடத்துல பொதி உணவு கொண்டு வந்து தருகிறார் பெருமான். 2 தடவை பொதி உணவு. இத்தகைய சுந்தரரது அருள் வரலாற்றினை நுகர்கின்ற பெருமக்களும் நாம் இந்த சுந்தரருடைய வரலாற்றை நம்ம கேட்கிறோம் இல்லையா, நமக்கும் எல்லாம் ரெட்டிப்பாக நடக்கும். ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படும். ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படும். வாழ்க்கையில் எல்லா நலன்களும் 1க்கு 2 நமக்கு கிடைக்கும். சுந்தரரை படிப்போம், சுந்தரரை அனுபவிப்போம். சுந்தரரை உணர்ந்து படித்தால் நமக்கும் சுந்தரருக்கு கிடைத்த எல்லாம் கிடைக்கும் என்று கூறி தொடர்கிறேன். எம்மை அறியலையோ, தலையில் யாருப்பான்னு என் தலையிலேயே கால் வைக்கிறேன்னு கேட்குறாரு. எந்திரிச்ச பெரியவர் சொல்கிறாரு, எம்மை அறியலையோ என்றவரும் மறைய நம்பிதனை உய்விக்க நாட்டமுடன் வந்தருளி செம்மை திருவடியை சென்னிவட பதித்தவனே, செம்மை திருவடியை சென்னிவட பதித்தவனே, உம்மை பாடவன்றி ஒற்றவர்தாமி உளரோ. சாமிக்காய் தன் பதிகம் தான் செய்வார் பூமிதனை மூவடியால் அளந்த வாமனரும் தாமிருந்து வழிபட்ட மாணிக்குழி திருத்தினை சாமிதனை வழிபட்டு மாணிக்குழிக்கு போகிறாரு. அங்கே தான் வாமனன் வழிபட்ட தலம். மாபலி சக்கரவர்த்தியா பிற்பிறவியில் வந்து அந்த எலி வந்து அந்த விளக்கை தூண்டுச்சு எங்கள் திருமாணிக்குழியில். அந்த எலி என்ன ஆயிற்று, அடுத்த பிறவிலே வாமனனாக பிறந்தது. மகாபலியால் 3 திருவடிகளால் அளக்கப்பட்டு வாமனன் முக்தி பெற்றான். அந்த வாமனன் வந்து வழிபட்ட தலம் திருமாணிக்குழி. திருத்தினை சாமிதனை வழிபட்டு பதிகமாக்கி தில்லைக்கு வரார். தில்லைதனின் எல்லை கண்டால் இனி பிறவி இல்லை என்பர். தில்லைதனின் எல்லை கண்டால் இனி பிறவி இல்லை என்பர். வன் துயர்கள் அற்றுவிட வல்லபிரான் வடிவண்ணி தூலமன நிற்கும் தொல் நடும் கோபுரத்தை துதித்து மண் வீழ்ந்து தில்லைக்கு வரார். சிதம்பரத்துக்கு வரார் சுந்தரர். தில்லைதனின் எல்லை கண்டால் இனி பிறவி இல்லை என்பர். வன் துயர்கள் அற்றுவிட வல்லபிரான் வடிவு எண்ணி தூலமன நிற்கும் கோபுரத்தை தொல் நடும் கோபுரத்தை துதித்து மண் வீழ்ந்து உள்ளம் உருக உட்புலன் ஒடுங்கி நின்றே வெள்ளமனும் அன்பில் வேறுபடா நிற்பவரை சொல்லரும் பெருமகிழ்வில் அடியர்கள் ஆர்ப்பரிப்பில். அடியர்களெல்லாம் வரவேற்று இவரை ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆகா சுந்தரர்
இறைவனுடைய தோழர், தம்பிரான் தோழர் அல்லவான்னு அத்தனை பேருக்கும் தெரிந்து இவரை அப்படி வரவேற்கின்றனர். சொல்லரும் பெரு மகிழ்வில் அடியவர்கள் ஆர்ப்பரிப்பில் மெல்லவே ஆகமமும் வேதமும் சேர்ந்து ஒலிக்க கலந்த சுவை பொலிய வேள்வி மிக மணக்கும் நலம் தரும் வீதிகளில் அடியரோடு ஆங்கே வலமாகி திருக்கோயில் திசை நோக்க புலன் ஐந்தும் ஒன்றாகி கண்ணுளே அடங்க சிந்தையில் சிவனன்று மற்றையதே இல்லாது சிந்தையில் சிவனன்றி மற்றேதும் இலங்காதே வந்த பேரின்பம் மாந்தி அதில் மிதந்தே தந்தை சிவன் காண்பார். நடராஜ பெருமான அங்கே பார்க்குறார் தில்லையில் சிதம்பரத்தில். தம்மை அவருக்கே தந்து தமிழ் வாழ தன் மொழியால் பதியம் செய்வார். பாடியே உள்ளுருகும் ஆரூரர் செவிபடவே தேடியே வயல் பொலி திருவாரூர் வருக. அங்கே அசரீரி கேட்குது. சிதம்பரத்தில் இவர் பாடிட்டு இருக்கிற இப்போது சிதம்பரம் அம்பலத்தான் சன்னதியில் இவருக்கு அசரீரி. ஆரூர் வருக சுந்தரா, ஆரூர் வருக அப்படிங்கிற அசரீரி கேட்குது. வாடிய பயிரும் வருமலையில் நிமிர்வதன நெடியன் தாழ் நனைந்து நடும் பயணம் புறப்படுவார். வாடிய பயிரில் தண்ணி பட்டவுடனே அப்படியே தலையை தெளுத்துக்கிட்டு நிற்குதோ அது மாதிரி அந்த அசரீரை கேட்ட உடனே சோர்ந்து நின்ற சுந்தரரும் சுகம் பெறுவார். பிரியா விடைபெற்று தில்லை பெரிதாக புரியாத வயதில் அம்மைதர அமுது உண்ட திருஞான பிள்ளைதம் சீகாழி சேர்வார். ஞான போகிற வழி அந்த திருவாரூருக்கு போகிற வழியில் சீகாழியை பார்க்குறாரே. சீகாழி சிறுபிள்ளை சம்பந்தன் சீர்காழி சிசு ஞான பால் உண்ட பதியளவா என்று சொல்லி சீர்காழியில் தன் கால் பதிக்க அஞ்சி வெளியே நின்னே பாட்டு பாடி கிளம்புறார். வரும் பக்தி மேலிடவே எல்லை நிற்பார். மேவிய பெருமானும் வழங்கு காட்சியில் பாவியல் சிறக்க பாடுவார் பதியம். கவ்வி நீர் உறிஞ்சும் காய் இரும்பாய் அடியரை வவ்வி ஆட்கொண்ட வலிதனை பதிவு செய்வார். அந்த காஞ்ச இரும்பில் தண்ணி தொளிச்சா அப்படியே வாங்கிக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி பெருமானே, நான் காஞ்ச இரும்பு, எனது பக்தி உன் மேலே, அதை நீ எப்படி இப்படி வாங்கிக்கிற? இரும்பில் பட்ட நீர் மாதிரி, காய்ந்த இரும்பில் பட்ட நீர் மாதிரி எனது கவிதைகளை வாங்கிக் கொள்வாய், எனது பதிகங்களை வாங்கிக் கொள்வாய்னு பாடி திருவாரூர் பயணம் கொண்டு திருக்கோலக்கா திருப்புன்கூர் கண்டு தெளிந்து காவிரியில் திளைத்து திருப்புகலூர் மாயூரம் அம்பரமாகாளம் நீத்து நெருங்கிய ஆரூரின் நீளடியர் கனவுகளில் வருகின்ற வன்தொண்டர் வரவேற்க பணித்திடவும். வன்தொண்டர் வராரு அப்படின்னு அடியார்களுக்கு சொல்றாரு பெருமான். தியாகேச பெருமான், பொற்றிடம் கொண்ட பெருமான், வன்மீக பெருமான் வருகின்ற வன்தொண்டர் வரவேற்க பணித்திடவும். தேர்நாள் கூடுமா போல், அந்த ஆரூரில் தேர் பெருசு, ஆழித்தேரும்பாங்க. அந்த தேர் பார்க்க வர கூடுற அன்னைக்கு என்ன கூட்டம் கூடுமோ அதே கூட்டம் சுந்தரரை வரவேற்கவும் கூடுகிறதாம். தேர்நாள் கூடுமா போல் தேவரீர் தனைக்கான ஊர்கானும் ஒயிலாக மணி விளக்கு மங்களமும் வார்கொண்டே அடியறலாம் வாசலில் எதிர்கொள்வர். தொண்டர் தொகை கண்டவரும் தொழுதே கைகூப்ப, தொண்டர் தொகை கண்டவரும் தொழுதே கைகூப்ப, பண்டு சிறப்பின் பழம்பதி ஈசனும் பற்றியே கண்டு என்னை ஆட்கொள்ளும் உளத்தவரோ. என்ன இறைவரே, நீயும் கண்டுக்க வாப்பியா, என்ன கண்டுக்குவியா? இன்னைக்கு சென்னை பாஷை ஆமாம், என்னை கண்டுக்கிட்டான்டா, என்னை கண்டுகொள்வாயா அப்படின்னா என்ன பாப்பையா, நான் வந்தது உனக்கு புரியுமா? பெருமானே, என்னை நீ கண்டுகொள்வாயா அப்படின்னு கேட்குறார்.